என் பழைய மனிதன் மாறிட்டான எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போறோம். கொஞ்சம் நடனத்தோட கர்த்தரை பாடணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? மாறப்போகுது அப்படின்னு சொல்றப்போ உங்க கரங்களை உயர்த்தி, அந்த காலத்துல சக்திமான ஒரு கார்ட்டூன் வந்துச்சு. இங்கெல்லாம் வந்துச்சான்னு தெரியல, எங்க ஊர் சைடுல வந்துச்சு. இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. எல்லாரும் பண்ணலாமா? இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, அருமை மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மறுபடி மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. நல்ல கரங்களை தட்டி மாற்றங்களை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, தலைக்கு மேல கரங்களை தட்ட போறோம். எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. சொல்லமா? எல்லாம் மாறப்போகுது. எல்லாம் எப்படி பண்ணலாமா? அது விசாலமா மாறப்போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது, அது விசாலமா மாறப்போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது, உங்க நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது, மாறப்போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது, அது விசாலமா மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் கரங்களை தட்டி முழு பலத்தோட என் ஜெப நேரம் அதிகமாகுதே, அதிகமாகுதே. அக்கினியா மாறப்போகுதே, வாழ்க்கை வல்லமையா மாறப்போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே. அக்கினியா மாறப்போகுதே, வாழ்க்கை வல்லமையா. எல்லா கரங்களை உயர்த்தி மாறப்போகுது, எல்லாமே இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் தலைக்கு மேல கரங்கள் தரலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம் அது. என் கவலை எல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது. என் அழுகை எல்லாம் மாறப்போகுது, ஆனந்தமா மாறப்போகுது. என் கவலை எல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது. என் அழுகை எல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமா மாறப்போகுது. சொல்லலாமா? மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. இயேசுவின் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை ஃபுல்லா மாறிடுச்சு அவருடைய கிரியையினால. எல்லாமே மாறப்போகுது,
மாற போகுதே, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுதே. நான் ஜெபிச்சதெல்லாம் எல்லா கரங்களை உயர்த்தி மாற போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற இந்த வேளையிலேயே ஒரு புதிய தொடுதல் வருகிறது. வானம் உங்களை நோக்கி திறந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியினுடைய தொடுதல் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய நாவுகளை தொடுகிறாரு, நம்முடைய சரீரங்களை தொடுகிறாரு. மாறப்போகுதுன்னு சொல்றப்போ கர்த்தருடைய மறுரூபத்தின் செயல்பாடு இந்த இரவு வேளையில நம்ம நடுவுல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பல பேருடைய கால்களை தொடுகிறாரு. மான் கால்களுக்கு ஒப்பாக புதிய பலன் தந்து சுவிசேஷத்துக்காக வல்லமையாக பயணிக்கிற மான் கால்களாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறாரு. ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டவிழ்கிறாரு. மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவே. கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம். ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய ஆயுள் முழுவதும் உயர்த்தி ஆராதிக்க நாவுகளை திருப்தியாக இந்த மாலை வேளையாக இருக்க போகிறது. உங்களுடைய கண்கள் அவரை பார்க்கட்டும், உங்களுடைய கண்கள் கிறிஸ்துவ தரிசிக்கட்டும். ஸ்ரீ மலரமா துறை கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை, மறுரூபப்படுத்துகிற வல்லமை, குறைகளை போக்கிடும் நிறைவும் சிறகின் நிழலாய் கூட வரும் குறைகளை போக்கிடும்படி நிறைவானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். கண்களை நிரப்புகிறவர், கரடானவர்களை சமமாக்குகிறவர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தலாம். ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன்.
சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் யாவரும் வணங்கிடும் வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வணங்கிடும் இணையற்ற மரணசூரினை ஒளிந்து எழுப்பின யூதரா கோரினை கைகளே நீருதயவரே மரணசூரினை யூதரா எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. சுகமளிக்கிற வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறாரு. சிந்தையை தொடுகிறாரு. உலாவிக் கொண்டிருக்கிறாரு. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறவர் உங்கள் மேல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய மகிமை இருந்து விளங்குகிறது. எல்லா கட்டில இருந்து விடுதலை, சாத்தானுடைய செயல்பாட்டில் இருந்து விடுதலை, கட்டப்பட்டவரை யாவும் விடுதலை ஆக்கும்படி அவர் கடந்து வருகிறார். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவார். எல்லா புகழும் ஆய்களை திறந்து ஆயுள் முழுவதும் ஆராதிக்கிறேன். எல்லாவற்றின் மேல உயர்த்தப்பட்டிருக்கிறார். எல்லா நாமங்களுக்கு மேல உயர்த்தப்பட்ட நாமம் அது நம்ம இயேசுவுடைய நாமம். வானோர் பூதலத்தார் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமம். மரணத்தை ஜெயித்த நாமம் இயேசுவின் நாமம். பாதாளத்தை வென்ற நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கிறப்பவே உங்களுடைய ரட்சிப்பு அது நிறைவேறுகிறது. ரட்சிப்பு பரிபூர்ணப்படுகிறது. ரட்சிப்பிற்கு மேல, கிருபைக்கு மேல, மகிமைக்கு மேல கர்த்தருடைய செயல்பாடு இந்த மாலை வேளையில விளங்குகிறது. அந்த நாமத்தை எல்லாரும் உச்சரிக்கலாம். இயேசுவின் நாமமே. ஓ ஆளுகை செய்பவரே, அரசாளுகிறவரே, ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பாதாளத்தை வென்றவரே, ஓ மரணமே உன்னுடைய கூரெங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயமெங்கே. இதோ மரணத்தை ஜெயித்தவர் நம் நடுவில் இருக்கிறாரே. மரணத்தை ஜெயித்தவர், வியாதி மேல வெற்றி சிறந்தவர். எந்த வியாதியா இருந்தாலும் எல்லா வியாதிக்கும் மேலான நாமம் அது இயேசுவுடைய நாமம். ஒவ்வொரு செல்களுக்குள்ள கிறிஸ்துவின் உயிர் தழுந்த வல்லமை ஊடுருவி பாய்கிற தருணமா இருக்கிறது. உங்க எலும்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள ஒரு புதிய பலன் படுகிறது.
கட்டப்பட்டவைகளை எல்லாத்திலையும் விடுதலையாக்கும்படி அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாரு. இந்த உலகத்துல எதையெல்லாம் கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். எதெல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிறீங்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. இந்த மாலை வேளையில அப்பா நாங்க கட்டவிழ்க்கிறோம். ஷக்கரே லிரியா கடாதேரே மாட்டுரோகோ லபலரமா ஷக்கரே பாலிரியாகா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கடைசியாக இயேசுவே ராஜா. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசு ராஜா, இயேசு இயேசு இயேசுவே. நீங்க மாத்திரம் கடைசியா உங்களை உயர்த்துகிறோம் டாடி. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாலை வேளையில கல்லான இருதயத்தெல்லாம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நீங்க வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யார் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில மீளவே முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாது, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா, என் அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவே வராதா, என் கேள்விகளுக்கு ஒரு பதிலே வராதா அப்படின்னு பல கேள்விகளுக்கு மாத்திரம் நீங்க பதில் அளிக்கிற தேவன் அல்ல. உங்களுடைய மகிமையை நீங்க தந்து, உங்களுடைய மகிமையை நீங்க செயல்படுத்தி உள்ளங்களை மறுரூபப்படுத்தும்படி எங்கள் நடுவில் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க டாடி. கிறிஸ்துவை போல எங்களை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை கிறிஸ்துவின் வழியாக எங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. இந்த இடத்தை விட்டு போகிறதற்கு முன்பாக டாடி, ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல ஒரு நெருப்பு பிளம்பு அது பற்றி விட்டு எரியட்டும். உங்கள் மேல இருக்கிற வாஞ்சை இன்னும் அதிகமாகட்டும். வேதத்தின் மேல இருக்கிற பிரியம், அனுதினமும் வேதத்தின் மேல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதத்துல வாசிக்கிறோமே, அதே போல எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மகன்களாக மகள்களாக நீங்க மாற்றுகிறபடினால நன்றி சொல்லுங்க தகப்பனே. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்திற்குள்ளே நாங்க தருகிறோம். நீங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய செயல்பாட்டிற்கு இந்த மிகுதியான நேரத்தை நான் விட்டு தருகிறேன். நீங்க எந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய செய்கை வல்லமையாக இந்த மாலை வேளையில விளங்க போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. உமக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் துதியையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல அப்பாவுக்கு கரங்களை தட்டி நீங்க இருக்கிறவங்களை அமர்ந்து கொள்ளலாம். நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களை அமரலாம். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆராதனை இதோட முடியல. நான் போறதுக்கு முன்னாடி நிறைய பேத்துக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். யார் யார் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ, விருப்பப்படுறவங்கிறது சொல்றத சரியான வார்த்தை கிடையாது. இயேசுக்காக உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கொடுக்குறீங்களோ, ஆண்டவர் உங்களை கொண்டு வல்லமையான கிரியை அந்த மாலை வேளையில அவர் செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரு. இந்த இடத்தை விட்டு போகிறதற்கு முன்னாடி நிறைய ஊழியக்காரங்க இங்கிருந்து எழும்புகிறத என்னுடைய ஆவியில உணர்றேன். நிறைய பேர் பல பல ஜாதிகளை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வருகிற மக்களை உருவாக்குற வல்லமையோட இங்கிருந்து கடந்து போகிறத என் ஆவியில உணர்றேன். நிறைய ரெபேக்காக்கள், நிறைய தெபோராக்கள், நிறைய எஸ்தர்கள் இங்க எழும்புகிறது, நிறைய கிதியோன்கள், நிறைய பவுல், நிறைய தாவீது இங்க இருந்து எழும்புகிறத நான் விசுவாசிக்கிறேன். புதிய பாடல்கள் பிறக்கிற ஒரு சபையாக இந்த சபையை நான் பேர் சொல்லி நான் பிரகடனப்படுத்துகிறேன். இங்க வந்து லார்ட் ஆஃப் நியூ சாங்ஸ் will be birth. புதிய புதிய பாடல்கள் பிறக்கிற ஒரு இடமாக, ஸ்தலமாக இந்த வீடு மாற போகிறத நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஒரு அற்புதத்தின் ஸ்தலமாக இந்த இடம் மாற போகுதுன்னு விசுவாசிக்கிறீங்க?
ஹalleluya. மரித்தவர்கள் எல்லாம் உயிரை எழும்ப போறாங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, யார் யார் இருதயத்துல உடைந்து போயிருக்கிறாங்களோ அவங்க கட்டப்படுகிற இடமா இது இருக்க போகுதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?